ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதினோராவது ராணுவ நினைவு தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட அரசால் வழங்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ප්‍රමුඛ ආණ්ඩුවේ වගකීම තමයි පොදු ජනතාවන ඔබගේ ජීවත් වීමේ අයිති ආරක්ෂා. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இடையே இணக்கப்பாடு. முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். உள்நாட்டுச் செய்திகள். யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான முப்படைகளையும் வழிநடத்திய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கர்நாகொட மற்றும் மார்ஷல் ஆஃப் த ஏர் ஃபோர்ஸ் ரொஷான் குணத்திலக ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்வு பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற்றது. இதன் காரணமாக பத்திரமுள்ள பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை பிரதேச செயலகங்கள் ஊடாக நாடு தழுவிய ரீதியில் விஸ்தரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் கொடுப்பனவுகளை எதிர்பார்க்கும் நோயாளிகள் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் அதற்கான அதிகாரிகளை சந்தித்து தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலே போதுமானது. அவ்வாறான விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக தரவேற்றுவது, அதனை பொருட்படுத்தது தொடக்கம் அனுமதி அல்லது நிராகரிப்பு வரையான அனைத்து செயற்பாடுகள் தொடர்பான பங்களிப்புகள், விண்ணப்பத்தின் தற்போதைய நிலைமை, இணையதளம் வழியாக பரீட்சித்தல், அனுமதி கிடைத்தவுடன் மருத்துவ உதவித்தொகை வழங்கல் போன்ற செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் பிரதேச செயலகங்களூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தின் சார்பில் விசேட பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடலும் செயலமர்வும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு இசிபத்தன கல்லூரி மற்றும் கண்டி திருத்துவ கல்லூரிக்கிடையில் கொழும்பு ராயல் கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி கிண்ண பாடசாலைகளுக்கிடையிலான நாக் அவுட் ரக்பி போட்டிகளின் இறுதி சமரை பார்வையிடுவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டார். வரலாற்றில் அதிக தடவைகள் ஜனாதிபதி ரக்பி கிண்ணத்தை வெற்றி கொண்டுள்ள இசிபத்தன கல்லூரி கடந்த வாரம் இடம்பெற்ற அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரியை 24-17 எனும் புள்ளிகள் அடிப்படையில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அத்துடன் சாதனையாக 29வது தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாடிய இசிபத்தன கல்லூரி இம்முறையும் வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் அமல் எதிரிசூரிய, விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் ஷெமால் பெர்னாண்டோ, கண்டி திருத்துவ கல்லூரியின் அதிபர் அரளிய ஜெயசுந்தர, இசிபத்தன கல்லூரியின் அதிபர் ஒஷான் பண்டிதரத்ன, டயலாக் ஆசியேட்டா நிறுவனத்தின் குழுக்களின் நிறைவேற்று அதிகாரி சுபோன் வீரசிங்க, வர்த்தக நாமம் மற்றும் ஊடகம் தொடர்பிலான குழுக்களின் முகாமையாளர் ஹர்ஷ சமரநாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளும், பாடசாலை ரக்பி சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட விளையாட்டு ரசிகர்கள் பலர் போட்டியை பார்வையிட வந்திருந்தனர். நாட்டுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசால் வழங்க முடியாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். நாட்டில் தற்போது வினைத்திறனற்ற அரசு நிர்வாகமே காணப்படுகிறது.
தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சினைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் பிரச்சினைகளை கேட்டறியும் கிராமத்திற்கு கிராமம் நகரத்திற்கு நகரம் வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு மல்லிகாராம வீடமைப்பு தொகுதி மக்களுடன் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்ற மிரட்டல் விடுத்து வருகின்றனர். தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்க்கட்சிக்கு காணப்படுகிறது. எனவே உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசின் அந்த அச்சுறுத்தலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது. எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை காணப்படும் உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிலைநாட்டவும் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தவும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் எடுக்க முடியுமான அதிகபட்ச நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து நிர்வாகங்களை அமைக்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் இணக்கப்பாட்டை கண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக்கொண்ட சபைகளின் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவ்வாறான சபைகளில் மக்களின் தீர்மானத்திற்கமைய செயற்படுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள சபைகளில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. அதில் எமது கட்சி சார்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டு எமது கட்சியின் நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்திருந்தார். அதன் பிரகாரம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடன் சந்திப்பொன்று நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. அந்த கலந்துரையாடலில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனராகிய எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது வேறு கொள்கையுடைய கட்சிகள். அதனால் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு மத்தியில் கூட்டணி அமைக்க தேவைப்படாது. அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட கட்சி என்ற வகையில் நாங்கள் தயாரில்லை என்றார். முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உர கப்பலை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்வதாக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவரை மே 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை வழக்கு விசாரணைகளை இன்று முன்னெடுக்குமாறு சட்டத்தரணிகளூடாக அவர் சீராக்கல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த அல்லொலுவ உட்பட 3 பேரை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நாராயண்பேட்டை பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் குறித்த வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதுடன் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டதுடன் முன்னாள் பணிப்பாளருக்கு சொந்தமான ஆவணங்களின் கோப்பு அதன் போது திருடப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த வாகனத்தில் வழக்கறிஞர் தினேஷ் துடங்கொடவும் பயணித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கிதாரி தாக்குதலில் காயமடைந்த இருவரும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைய கட்டணம் அதிகரித்தாலும் அது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட குறைவாகவே இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டணங்கள் திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னணியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய திருத்தத்தின்படி புதிய மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 தொடக்கம் 2022 காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள் நிலக்கரி உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் தொடர்ந்தும் அதிகரித்தன என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதிப் போரின் போது கொல்லப்பட்ட தமிழ் பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் வெள்ளவத்தையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது ஒன்று கூடலின் போது பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வு அலெக்சாண்ட்ரா வீதிக்கு எதிரே உள்ள கடற்கரைக்கு அருகில் நடைபெற்றது. அங்கு மோதலின் இறுதிக்கட்டத்தின் போது இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்களை நினைவு கூறும் வகையில் வெள்ளை மலர்களுடன் பங்கேற்பாளர்கள் கூடியிருந்தனர். மற்றொரு குழு ஒன்று கூடலை சீர்குலைக்க முயன்றதாக கூறப்பட்டதால் பதட்டம் ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் போலீசார் இருந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவை கலைக்க போலீசார் முயற்சிப்பதையும் நிகழ்நிலையில் சம்பவம் குறித்து பகிரப்பட்ட காணொளி காட்டுகிறது. மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக இந்த நாட்டில் நிலவிய விடுதலை புலிகளின் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு நேற்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த கொடூரமான பயங்கரவாதத்தின் முடிவு குறித்து அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தான் உயிருடன் இல்லாத காலப்பகுதியிலும் அனைத்து இலங்கையர்களின் தாயகமும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக ஒற்றை சிங்கக்கொடியின் நிழலின் கீழ் இருக்க வேண்டும் என்பதே தனது ஒரே பிரார்த்தனை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதில் குறிப்பிட்டுள்ளார். 79 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வெளியேறும் முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தாய்லாந்தை சேர்ந்த 21 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போதைப் பொருளை தாய்லாந்தில் கொள்வனவு செய்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு சென்று அங்கிருந்து மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH179 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணப்பையில் இனிப்புகளுடன் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிலோகிராம் 910 கிராம் குஷ் போதைப் பொருளை இவ்வாறு சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதான சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் போன்றதொரு அவலம் எதிர்காலத்தில் உலகில் எந்த மூலையிலும் இடம்பெறக்கூடாதென யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் 3 தசாப்த காலத்திற்கு மேலாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தினால் நாம் இழந்தவை ஏராளம். அந்த யுத்தம் மௌனித்து இன்று 16 வருடங்கள் கடக்கின்ற போதிலும் யுத்த வடுவிலிருந்து எம்மால் முழுமையாக மீள முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 10 மாதம் கருவில் சுமந்த பிள்ளையை 16 வருடங்கள் கடந்தும் தேடி அலையும் தாய்மார்கள் எம்மண்ணில் ஏராளம். அவ்வாறு தேடி அலைந்தும் தமது தேடல் தாகம் தீராமல் உயிர் பெறுகின்ற அந்த வழி உலகில் எந்த தாய்க்கும் வந்துவிடக்கூடாது. உள்நாட்டு யுத்தம், கல்வி, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலுமே எம்மை பின்தங்க வைத்துவிட்டது. அந்த அபிவிருத்தி இடைவெளி மீண்டும் மீளவும் நிரப்பப்பட வேண்டும். அடியோடு விழுந்த மக்கள் இன்று ஒவ்வொரு செங்கலாக தமது வாழ்வை கட்டியெழுப்பி வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்களெல்லாம் நின்று நாங்கள் கூட்டு சேர்கிறோம் என்று தனித்தனியாக ஹோட்டல்களில் சென்று கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கட்சி என்று கூட, தலைமை என்று கூட தெரியாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். இன்று நாட்டை முன்னேற்றுவதற்காக இந்த அரசாங்கத்திடம் நாட்டு மக்கள் முன்னே அரசாங்கங்களை வெறுத்து தேசிய மக்கள் சக்தியிடம் தந்துள்ளார்கள். கூட்டு சேர்ந்து பிரதிகள் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அவர்களது நிலைப்பாடு இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்கிறது. எவ்வாறாவது இழுத்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிரணியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள 15 மாவட்டங்களில் 95 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 20,588 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதே நேரம் மேல் மாகாணத்தில் சிக்கன்குனியா நோய் தொற்றும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார்.
கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான பாடசாலை ஆசிரியர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் காவல்துறைக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான பிணை மனுவை பரிசீலித்த நீதவான் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கினார். மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை இன்று இறையடி சேர்ந்துள்ளதாக ஆயர் இல்லம் அறிவித்துள்ளது. இவர் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சுகையினமுற்றிருந்த நிலையில் இன்று தனது 74வது வயதில் இறையடி சேர்ந்துள்ளார். கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு தன்னாமுனை என்ற ஊரில் 1952 அக்டோபர் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். அன்னார் புனித வளனார் சிறிய குருமடத்திலும் திருகோணமலை புனித சூசையப்பர் கல்லூரியிலும் கல்வி கற்று திருச்சிராப்பள்ளி புனித பவுல் குருமடத்தில் உயர்கல்வி கற்று அத்துடன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டதாரியுமான இவர் ரோம் மறைமாவட்ட நகர பல்கலைக்கழகத்தின் விவிலிய இறையியல் பட்டமும் 1993ஆம் ஆண்டு பெற்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். யோசப் பொன்னையா 1980 ஏப்ரலில் கத்தோலிக்க அருட்தந்தையாக பணியமர்த்தப்பட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் 78வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நடிந்த ஜெயதிச சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 78வது வருடாந்த மாநாடு இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஒரு சுகாதாரமான உலகம் எனும் தொனிப்பொருளில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 78வது வருடாந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பலரும் கலந்து கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சருடன் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் நிபுணர் வைத்தியர் அனில் ஜாசிங்க, ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக, ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செயலாளர் நிஷாந்தினி விக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று விசாரணைக்குழு முன்னிலையில் ஆஜராகினார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை இன்று குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் இதற்கமைய அவர் இன்றைய தினம் முதல் தடவையாக குழுவின் முன்னிலையில் ஆஜராகினார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் காசாவில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் நிபந்தனைகளை விதித்துள்ளது. மேலும் உலக நாடுகளின் அழுத்தத்தால் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ள காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புரோஸ்டேட் வகை புற்றுநோயால் பைடன் பாதிக்கப்பட்டுள்ளார். மிகவும் வீரியமிக்க இந்த புற்றுநோய் அவரின் எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை புற்றுநோய்க்கு சிகிச்சைகள் உள்ளன, ஆனால் இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோ பைடன் புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலையடைந்தேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் நியூயார்க்கில் உலக புகழ்பெற்ற புரூக்ளின் பாலத்தின் மீது மெக்சிகோவின் கடற்படை கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் 2 பலியானதோடு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தின் போது கப்பலின் 3 கம்பங்களும் உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் மெக்சிகன் கடற்படை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் கப்பலில் 22 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 19 பேர் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இவ்விபத்தின் போது எவரும் கடலில் விழவில்லை, அதனால் மீட்பு நடவடிக்கைகளுக்கான தேவை ஏற்படவில்லை என்றும் அப்பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டது. நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 18வது IPL கிரிக்கெட் தொடரின் 60வது லீக் போட்டி நேற்றிரவு டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ஓட்டங்களை பெற்று குஜராத் அணிக்கு 200 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய குஜராத் அணி 19வது ஓவர் நிறைவில் விக்கெட் இழப்பு எதுவுமின்றி 205 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது. இதேவேளை IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டித் தொடர் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தர, நுவரலிய, புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் இடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமேல், வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.